இந்த மாதிரி தாஞ்சு ஸ்டைல் எலிஃபெண்டை எப்படி பர்ஃபெக்டா பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. எலிஃபெண்டை ட்ரைஸ் பண்ணிட்டு எலிஃபெண்டுக்கான ஷேடு பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா கொடுத்துடணும். எப்பவுமே தாஞ்சு ஸ்டைல எலிஃபெண்டுக்கு லைட் ஷேடு தான் நம்ம கொடுப்போம். எதுக்காக அப்படின்னா அதுதான் ஒரு ட்ரெஸ்லயோ இல்ல ஒரு ஃப்ரேம்லயோ இருக்கும்போது நல்லா ஹைலைட்டா தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்க லைட் ஷேடாவே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எங்கெல்லாம் ஜுவல் ரெடி பண்ணுவோமோ அந்த இடத்துல எல்லாம் மெட்டாலிக் கோட்டிங் கொடுத்து அதை மார்க் பண்ணிட்டு ஃபுல் அவுட்லைன் முடிச்சுக்கோங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா அனிமலா இருக்கட்டும் ஹியூமனா இருக்கட்டும் ஐ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா ஷேடிங்கும் முடிச்சுட்டு ஐயை பர்ஃபெக்டா பண்ணுங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் கோட்டிங் கொடுத்துட்டு நீட்டா ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்களும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கற்றுக்கணும், அதுவும் ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலில் மாஸ்டர் லெவலில் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே இருக்கும். கலர் தியரியிலேருந்து கலமக்கரி, மண்டலம் ஆர்ட்,